Exercise 5.5 question number 7. A rod of length 1.2 meter moves with its ends always touching the coordinate axis. The locus of a point P on the rod, which is 0.3 meter from the end in contact with x-axis, is an ellipse. Find the eccentricity. அவங்க கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராட் ஆஃப் லென்த் 1.2 மீட்டர். இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் நீங்கள் கோடு போட்டுக்கிறேன், இதுதான் ராடு. அது எவ்வளோ லென்த்து சொல்லிடுறாங்க, 1.2 மீட்டர். இதை போட்டுக்கிறேன் பாருங்கள், எல்லோ கலருக்கு. அதனுடைய லென்த்து 1.2 மீட்டர். மூவ்ஸ் வித் இட்ஸ் ends always touching the coordinate axis. அதனுடைய எண்டு வந்து ரெண்டுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை டச் பண்ணிகிட்ருக்கணும். த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் பி, இது பாருங்கள், பி ஆஃப் x1, y1 ஆன் த ராடு. அந்த ராடு மேலே மூவிங் பாயிண்ட்டு பி ஆஃப் x1, y1, which is 0.3 meter from the end in contact with x-axis. ஓகேவா, 0.3 meter x-axisல, அதனுடைய எண்டு x-axisல இருக்குது. is an ellipse. இது 0.3. இது வந்து இது ஒரு PB வந்து 0.3 அப்படின்னா மொத்தம் 1.2. 0.3 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 0.9. ஓகே, அப்போ ஏபி வந்து 0.9 இதிலேருந்து இது வரைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நேம் வச்சுக்கிறோம். ஏபின்றது ராடு. லெட் ஏபி பி த ராட். சிடி பி ஆஃப் x, y வந்து x1, y1 வந்து மூவிங் பாயிண்ட். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு நமக்கு தெரியாது, அதனால் இதை நான் x1ன்னு வச்சுக்கிறேன். இது x1ஆக இருந்தால் இதுவும் x1ஆக தான் இருக்கும். ஓகேவா, இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு நமக்கு தெரியாது, அப்போ இது y1ன்னு வச்சுருக்கிறேன். அப்போ இதுவும் y1ஆக தான் இருக்கும். லெட் தீட்டா பி த ஆங்கிள். லெட் தீட்டா பி த ஆங்கிள். இப்போ இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லும்போது இங்கே என்ன ஆங்கிள்னால் தீட்டானா இங்கேயும் அதே தான் இருக்க போகுது. இதெல்லாம் வந்து நீங்கள் 7-8 நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிளாஸ் 7-8 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி டியும் ஏபிசியும் என்ன ஆங்கிள்ஸு, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்படின்னா இப்படியும் சொல்லலாம், பிபிசியும் ஏபிடியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னா இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். ஏடிபின்ற ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். in triangle ADP பாருங்க, ADP இதுதான் வந்து A, இது D, இது P. இதிலேருந்து எப்படி தெரியுது, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தெரியுது. அப்போ உனக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னென்னா இது தெரியும், அட்ஜசன்ட் சைடு, இது ஹைப்போட்டனிஸ் தெரியும். அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், காஸ் தீட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டனியூஸ். அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்துருக்குறோம் நம்ம. இப்போ x1 டிவைடட் பை 0.9, x1 divided by 0.9. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் எடுத்து
பிசிபி அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது தெரியும், இது தெரியும். அப்போ என்ன எடுத்துக்கலாம், ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் வரும். அப்போ ஆப்போசிட்டுன்னும் போது என்ன வரும், சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் பிசிபி sin theta equal to opposite by hypotenuse, that is equal to y1 by 0.3. என்ன ஒரு முறை பார்த்துங்க, y1 by தீட்டாவுக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் என்னது 0.3. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we know that ப்ராப்பர்ட்டி வந்து cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. cos ஸ்கொயர் தீட்டானா என்ன பாருங்கள், x1 by 0.9 whole square plus y1 by 0.3 whole square equal to 1. Therefore x1 square by x1 square by 0.81, அதான் 0.9 ஸ்கொயர்னா 0.81, y1 ஸ்கொயர் by 0.3 ஸ்கொயர்னா 0.09 ஈக்குவல் டு 1. அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.81, b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.09. அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா எசன்ட்ரிசிட்டி தான் கேட்டிருக்காங்க. e ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர், that is equal to square root of 1 minus b square na 0.09 divided by 0.81, a square வந்து 0.81, that is equal to square root of 0.81 cross multiply பண்ணா 0.81 minus 0.09 divided by 0.81. எல்லாத்துக்கும் வந்து ஸ்கொயர் ரூட் கரெக்டாக போட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எழுதும்போது 1/1 எழுதுங்க. 0.81 0.09 போனால் 0.72 டிவைடட் பை 0.81, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேலே இங்கே 100 உள்ள அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 72/81 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 72க்கும் 81க்கும் கேன்சல் பண்ணோம் நம்ம அப்படின்னா 8 9s are 9 9s are உள்ள ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 8/9, that is equal to square root of 8 அப்படின்னும் போது 2√2, square root of 9 கீழே டினாமினேட்டரில் 3. அப்போது எசன்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 2√2/3. தேங்க்யூ. Exercise 5.5, question number 9. On lighting a rocket cracker, it gets projected in a parabolic path. Parabolic, P-A-R-A-B-O-L-I-C, parabolic path, and reaches a maximum height of 4 meter when it is 6 meter away from the point of projection. Finally, it reaches the ground 12 meter away from the starting point. Find the angle of projection. Angle of projection என்னன்றதை நம்மகிட்ட கொஷின் கேட்குறாங்க. இப்போ ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் போடலாம். தீபாவளியும் கிட்ட வருது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வச்சு ஒரு பாட்டில் வச்சு அந்த பாட்டிலில் வந்து ரேக்கெட் வச்சு ஏற்றுவீங்க. அது மேலே போய்ட்டு கீழே திரும்ப வந்து ரிட்டர்ன் வரும். அப்போ வரும்போது இப்போ இங்கே வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ராக்கெட் வச்சு இப்படி ஏற்றுறீங்க. இப்போ இது வந்து ஒரு பேரபலிக் பாத். ஓகேவா? இப்போ இதனுடைய இந்த இடத்துல நீங்கள் ராக்கெட் வச்சு ஏற்றுறீங்க அப்படின்னா
அந்த கிராக்கர்ஸு அது அப்படியே மூவ் ஆகிட்டு இங்கே வந்து கீழே விழும். இப்போ இந்த கீழே விழுகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் அவங்களே என்ன கொடுத்துட்டாங்கன்னா கொஷினில் 12 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 12 மீட்டர் டோட்டலாக இதுலேருந்து இது வரைக்கும். அப்போ இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, இது ஆஃப் இந்த பக்கம் ஆஃப், இந்த பக்கம் ஆஃப். ஓகேவா? இப்போ இதனுடைய மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, அது 4 மீட்டர். 12 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 12 மீட்டர் அவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கேருந்து இது வரைக்கும் 12, அப்போ இங்கே 6, இங்கே 6, 4 மீட்டர் ஹைட், மேக்ஸிமம் ஹைட்டு 4 மீட்டர். இங்கே கொஷின்லேயே கொடுத்துருக்குது. ஓகேவா? கொஷின்லேயே கொடுத்துருக்குது பாருங்கள். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஆங்கிள்னும் போது தீட்டா. இப்போ நமக்கு இது என்ன பேரபுலான்றது நமக்கு தெரியும். என்ன பேரபுலா இது? ஓப்பன் டவுன்வேர்டு. ஓப்பன் டவுன்வேர்டுனா என்ன? அதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபுலா x² = -4ay. ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி டயக்ராம் வந்து அழகாக போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் 4, இது ஃபுல்லாக 12, இப்போ இது 6. அப்போ இது நெகட்டிவ் சைடுன்றதுனால இங்கே வெர்டெக்ஸ் 0,0ன்னு சொல்லும்போது இங்கேருந்து இது வரைக்கும் 4, அப்போ கீழே டவுன்வர்டுன்றதுனால இது -4, இந்த சைடும் வந்து மைனஸ், ஏன்னா நெகட்டிவ் சைடு x'. அப்போ -6, -4, இந்த சைடு 6, -4 எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபுலா. ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபுலா என்ன? x² from the diagram equation of the parabola is x² = -4ay. x² = -4ay. ஏன்னா டவுன்வர்ட் பேரபுலான்றதுனால use the point 6, -4 வருது இல்லையா? இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே எடுத்துகிட்டு போய் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக -4. 6² = -4a × -4. Minus into minus plus, 6 6 are 36, 6 square 6 6 are 36, minus into minus plus 4a 4. இப்போ 36/4 equal to 4a, that is equal to 9. 9 4s are 36. அப்போ 4a equal to 9 அப்படின்னு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கப்புறம் திரும்ப வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மெத்தட்லேயே நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு 4a = 9. இப்போ 4a = 9 அப்படியே வச்சுக்கோ. இப்போ இதை எங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப இதே ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது x² = -4ay திரும்ப எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா x² = -4a பதிலாக என்ன பண்ண போகிறேன்? 9y. அப்போ ஈக்குவேஷன் வந்து நமக்கு x² = -9yன்னு கிடச்சது. இப்போ இதை வந்து நீங்கள் 11th வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் படிச்சிருப்பீங்க, டிஃப்ரென்ஷியேஷன். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னா எல்லாமே நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. அந்த 11th படித்ததை வந்து பார்த்திங்கன்னா
அதில் ஸ்லோப்பு படிச்சிருப்பீங்க. ஸ்லோப் வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் என்னன்னு சொல்லுவோம்னா dy/dx, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் தான் வந்து நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம்னா டைரெக்டாக நமக்கு தீட்டா ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். எப்படி சார் தீட்டா ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னா ஸ்லோப் ஈக்குவல் டு tan θ, அதே dy/dx ஈக்குவல் டு tan θ தான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, differentiate with respect to x. 2x equal to minus 9 dy/dx. 2x by 9 equal to dy/dx. dy/dx என்ன tan θ. இப்போ நமக்கு வந்து பாயிண்ட் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். என்ன பாயிண்ட்டு -6, -4. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் இதனுடைய ஸ்லோப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஸ்லோப்பு தான் இங்கே தான் வந்து ஆங்கிள் வரும். இங்கே தான் என்ன வரும் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இப்போ இங்கே ஆங்கிள்னு சொல்லும்போது இப்போ இதனுடைய ஸ்லோப், அப்போ இதனுடைய ஸ்லோப்புன்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து தான் நம்ம dy/dx ஈக்குவல் டு 2x/9 நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா at a point -6, -4, the slope at -6, -4 dy/dx equal to 2 into -6/9, that is கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸ். அப்போது -4/3 -4/3. இங்கே இருக்கிற இந்த மைனஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடுமா, அப்போ இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குமா, அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இப்போ tan θ ஈக்குவல் டு dy/dx ஈக்குவல் டு 4/3 கிடச்சிது. இப்போ ஆன்சர் வந்து θ ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 4/3. θ ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 4/3. That's all. The angle of projection is tan inverse of 4/3. ரீகேப்சுலேஷன் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.35. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டிங் டியூப் எந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை இந்த கணக்குலேருந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 5.36. இதில் பல்ப் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டன்ஸில் வைக்கணும், அது வந்து ஃபோக்கஸில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதனுடைய ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபலாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 5.38. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபோக்கை எங்கே இருக்கணும் அப்படின்ற விஷயத்த இதில் நம்ம பார்த்துருக்குறோம். ஃபோக்கை லொக்கேட்டட் அட் சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அது வந்து வச்சா நமக்கு அந்த விஸ்பரிங் கேலரி கிடைக்குன்றதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மில் நம்ம ராட் ஆஃப் லென்த் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம இதனுடைய எசன்ட்ரிசிட்டி நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் தீபாவளிக்கு நம்ம பட்டாசு வெடிக்கிறதுக்கு சந்தோஷமாக எக்ஸசைஸ் 5.5ல் 9th சம் ஆன் லைட்டிங் எ ராக்கெட் கிராக்கர். அது வந்து இந்த ராக்கெட் விடுறோம் இல்லையா, அதை வச்சு நம்ம விடுறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிளில் நம்ம விடுறோம் அப்படின்ற விஷயத்த இதிலேருந்து நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, இந்த சம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதை வந்து நீங்கள்
1 or 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. தேங்க்யூ.